ஆஹ் மெட்ராஸ் படத்துல வர செவுரு மாதிரி இருக்குல்ல. ஆமா, கார்த்தி படம் தானே. கார்த்தி நடிச்சிருப்பாப்ல. அந்த படத்துல இந்த மாதிரி ஒரு செவுரை வச்சு தானே சண்டை நடக்கும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். அதை தெளிவு பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. சரிங்களா? இந்த வீடியோ வியூஸ் போகாது. இருந்தாலும் யாராவது ஒருத்தராவது ஓகே. அதாவது என்ன இருக்கு பாருங்க செவுத்துல. ஆஹ் அந்த மெட்ராஸ் படத்துல வந்து ஒருத்தரோட படம் வரைஞ்சி வச்சிருக்கோம். இதுல என்ன இருக்கு? சிறுநீரகவியல் நிலையம், சிறுநீர் அறுவையியல் நிலையம் மற்றும் சிறுநீரக மாற்று சிகிச்சை மையம். இங்கிலீஷ்ல என்னமோ போட்டிருக்கு. இங்கிலீஷ் நம்மளுக்கு படிக்க வர மாட்டேங்குது. அதாவதுங்க, ஒரு வீடியோ ஏற்கனவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இப்போ நான் இருக்கிறது வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, சென்னை சென்ட்ரல். ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான் இங்க எல்லாரும், வெளியூர்காரங்க தான் என்ன பண்ணுவாங்க, வந்து இருப்பாங்க. எல்லாம் திருவண்ணாமலை, செஞ்சி அந்த மாதிரி உள்ளவங்க தான் சென்னையில என்ன பண்ணுவாங்க, வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அப்போ நம்ம எப்போவுமே வாக்கரு, இந்த கை கால் உடல் உறுப்பு எடுக்கப்பட்டவங்களுக்கு வாக்கரு அந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாப்கின் அந்த மாதிரி. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுவோம், இந்த யூரின் போகிற பேகு அதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன். இப்போ நாளைக்கு பசங்களுக்கு லீவு, முகரம் இல்லையா, புதன்கிழமை. ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டியது. போன ஞாயிற்றுக்கிழமை வந்து பசங்க சர்ச்சு முடிச்சுட்டு, நம்ம வாலிப பசங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப டயர்டா இருக்குன்ட்டானுங்க. அதாவது நம்ம பண்ற ஊழியம் வந்து நான் போற சர்ச்சுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்க சப்போர்ட்ல நம்ம இண்டிவிஜுவலா என்ன பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் அது எல்லாருமே என் பையன் பிளஸ் எங்க வீட்டில் வாடகைக்கு இருக்கிற பசங்க, எல்லா வாலிப தம்பிமார்களும் ஒரே சர்ச்சுக்கு போற பசங்க. அவனுங்க சர்ச்சில் கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரக்கு 5-6 மணி ஆயிடுச்சு. அதனால ஞாயிற்றுக்கிழமை வர முடியல. நாளைக்கு முகரம் இல்லையா, சரி நாளைக்கு ஸ்கூல் காலேஜ்லாம் லீவு. அப்போ ஒரு நண்பர், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் நம்பர் தான் லைனுக்கு வந்து அந்த யூரின் பேக் ஆக்சுவலாக இங்கேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அப்புறம் நம்ம இங்கே வந்து யாரு கொடுக்க, அதனால இப்போ வந்து என்ன பண்ணேன், பெண்கள் வார்டில் போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வந்தேன். அவங்க நோயாளிகள்கிட்டயே கேட்டேன். அம்மாமார்கள், அக்காமார், தங்கச்சிமார் நிறைய பேர் பெண்கள் வார்டில் இருந்தாங்க. அவங்க வந்து ஆமாப்பா, எங்களுக்கு இங்கேயே என்ன பண்ணுறாங்க, பேக் வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க, யூரின் போகிற பேக். அதனால அந்த பேக் வந்து, இது எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னா, நீங்களும் அதே மாதிரி நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது ஒரு வாலிப தம்பிமார்களோ இல்லை அப்பா அம்மாவுக்கு பேரண்ட்ஸ், நீங்கள் உங்கள் பசங்கிட்ட இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த யூரின் பேக் வாங்கி கொடுத்துட்டு வா அப்படின்னு துட்டுக்கிட்ட கொடுத்து நீங்கள் அனுப்பிச்சிடக்கூடாது இல்லையா. அதனால தவறான கம்யூனிகேஷன். ஆக்சுவலாக நான் வெரிஃபிகேஷன் பண்ணேன். நம்ம ரெகுலராக கொடுக்குற அந்த வாக்கர்லாம் கொடுப்போம் இல்லையா, அது அங்கே கிடக்கு. இதுக்கு ஒரு 3 பில்டிங் தாண்டி இருக்கு கை கால் எடுக்கப்பட்டவங்க. அங்கே கேட்டேன். அவங்க ஆக்சுவலாக பேக்கு, நான் யூரின் அப்படின்னு சொன்னது வந்து அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அந்த டப்பாவை நினச்சிக்கிட்டாங்க போல இருக்கு. டப்பா வந்து இங்கே கொடுக்கறது கிடையாது. அது அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க துட்டில் தான் வாங்குறாங்க. யூரின் பேகு அவங்க சரியாக வந்து நான் சொன்னதை புரிஞ்சிக்கல. அதனால நர்ஸுமார்களையும் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. நான் கேட்டது என் மேலே தான் தவறு. சரிங்களா? அதனால இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஹாஸ்பிட்டல் ஊழியம், ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதாவது பொருட்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த யூரின் பேகு கொடுக்க வேண்டாம். எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே நோயாளிகளுக்கு கவர்மெண்ட்டே என்ன பண்ணிடுறாங்க, ஸ்பான்சர் பண்ணிடுறாங்க. அப்போ நாளைக்கு நம்ம யூரின் பேக் யாருக்கு கொடுக்கலாம், நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். சரியா? அது சக்ஸஸ் ஆன பிறகு சொல்கிறேன். கழுத நான் எதையாவது ஒன்று இப்போ வீடியோவில் சொல்லிவிட்டு நீங்கள் யாராவது ஒருத்தர் வேற, இப்போ நான் சென்னையில் இருக்கேன், நீங்கள் வேற மாவட்டத்தில் வாலிபர்கள் ஏதாவது கிளம்பி போய் சார்ல தானே சொன்னாரியா, விளங்காத மனுஷன் அலைய விட்டுவிட்டான் அப்படின்னு என்ன திட்டப்படாது இல்லையா. அதனால நாளைக்கு அந்த யூரின் பேக்கை எங்கே கொடுக்குறோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் யூரின் பேக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இல்லை, எப்போவுமே தேவையில்லை. முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும் கழுத. நம்மளுக்கு கிட்னி ஏதாவது பிரச்சனை வந்து அட்மிட் ஆயிருந்தா நம்மளுக்கு அதை பற்றி தெரியும். எனக்கு ஒரு நாள் டைஃபாய்டு மட்டும் 2-3 தடவை வந்துட்டு போச்சு. அது நானே போய் எலும்பி போய் சுச்சா போயிட்டு வந்துட்டேன். அதனால அந்த அனுபவம் இல்லை. சரிங்களா? ஓகே, ஃபைன். மேற்கொண்டு நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள், நம்ம ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் பண்ணுங்க. நம்ம நாப்கின், வழக்கம் போல் வாக்கர் அந்த மாதிரி வாங்கி கொடுப்போம். நாளைக்கு எங்கே கொடுக்குறேன் என்ன இதுன்றதை
நாளைக்கு நம்ம வாலிப தம்பிமார்கள் முகரம் லீவ் இல்லையா, போன பிறகு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி. சென்னை டிராஃபிக்கில் இப்போ என்ன பண்ணுறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நிறைய இடங்களுக்கு பைக்கில் போகிறது கிடையாது. என்னதான் புல்லட்டில் பறந்தாலும் முதுகெலும்பெல்லாம் தேஞ்சு போகுது பார்த்துக்கிடுங்க. அதனால் என்ன பண்ண, மெட்ரோ ட்ரெயினில் தான் வந்தேன். 35 ரூபா தண்டம். அசோக் நகரில் பைக்கை போட்டு சென்னை சென்ட்ரல் வர மெட்ரோ ட்ரெயினில் வந்தேன். தண்டம்லாம் வீணாக போச்சு. இன்றைக்கி வந்து பிரயோஜனம் இல்லை. சரி, வந்ததுக்கு அதை பாருங்க, பின்னாடி கம்பீரமாக நம்ம தேசிய கொடி பறந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் சல்யூட் அடிங்க. தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெய்ஹிந்த். என் இந்திய தேசம் இது. என்னது ஐயா, என்ன இந்திய தேசம் இப்படி நாரி கிடக்கு? ஐயாவுக்கு என்னாச்சு? காலில் ஏதோ அடிபட்டுருக்கா? ஏங்க, வந்த துட்டு வீணாகலங்க. ஐயாவுக்கு என்ன பண்ணலாம்? ஐயா, ஏன் படுத்துருக்கீங்க? மயக்கத்தில் படுத்துருக்கீங்களா, போதையா? புரியல. நிலாவையே ஜூம் பண்ணி எடுக்கிறாங்க இப்போ வர செல்லில். நம்மளுது கழுத என்ன ஆக மாட்டேங்கு இல்லையா? இது 1/4 கிலோமீட்டரில் இருக்கிற தேசிய கொடியை ஜூம் பண்ண முடியலையா? பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக பறந்துக்கிட்டு கிடக்குட்டு. இவ்வளோ தாங்க ஜூம் ஆகுது நம்மளுது. சரிங்களா? ஓகே, பாய் பாய் பாய்.